ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மில்கில் கஸ்டர்ட் பண்ணலாங்க. சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் அப்படியே கெட்டியாக அது ஒரு 1/4 டம்ளர் வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி இந்த மாதிரி பொங்கி வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்குதுங்க. நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பால் காய்ச்சணுமல்ல, அதில் ஒரு 1/4 டம்ளர் மிதமான சூட்டில் பால் எடுத்து அது நான் பவுட்ரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், 1/4 டம்ளர் அளவு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் திரும்பி பாலை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 50 கிராம் சுகர், அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். சுகர் கரெக்டாக இருக்கும். அது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா திரும்ப காய்ச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிறோமல்ல அந்த கஸ்டர்ட் பவுடர், அது எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கிது. மேங்கோ ஃப்ளேவரு, வெண்ணிலா ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கிது. நான் ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கப்புறம் நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நான் கிளறிட்டே இருக்கணும் கரண்டியில். அப்போ தான் கீழே கஸ்டர்ட் பவுடரை திக்காகும், பாலை திக் பண்ணும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஓரளவு திக்னஸ் ஆனப்புறம் பாலை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா கூலிங் ஆனப்புறமா ஒரு பிளேட் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அப்போ சில்லாயிடும். பாருங்கள், இது நான் அடுப்பை ஆறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சில்லுன்னு இருக்குது. கஸ்டர்டு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆப்பிள் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க பொடியாக. மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நட்ஸுங்க. பாதாம், பிஸ்தா, திராட்சை, வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாமே நறுக்கி நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சர்வ் பண்ணிடலாம். கஸ்டர்டை ஒரு 2 கரண்டி அளவு கஸ்டர்டு எடுத்துக்கலாம் கப்பில். அதுக்கு மேலே ஆப்பிள் துண்டு, எந்த ஃப்ரூட் மட்டும் சேர்த்துக்கலாம். அதாவது திராட்சை, வாழைப்பழம் கூட கட் பண்ணி போடலாம். நான் ஆப்பிளும் மாதுளம்பழமும் சேர்த்துக்கிறேங்க. அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸு, என்னென்ன நட்ஸ் இருக்கோ நம்மக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக சேர்த்துக்கலாம். பசங்க இந்த மாதிரி கொடுத்துட்டா நட்ஸும் சேர்த்துக்குவாங்க, ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுடுவாங்க. அதுக்காக தான் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாமே கிடைக்கிது. எல்லாம் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி வச்சு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் கஸ்டர்டு. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இனிப்பாக இருக்கும், பசங்களுக்கு விருப்பப்படுவாங்கன்னு அதையும் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். அதையும் அங்கங்கே தூவினா பார்க்குறதுக்கு நல்லா அலங்காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கஸ்டர்டு செஞ்சாச்சு. ஒரு தடவை சில்லுன்னு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.